எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அது போக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வீட்டுக்கு மாத்திரம் பயிரிட முடியாது. நம்ம தேவைக்கு போக அதிகமாக வர மகசூலை ஃபுல்லாகவே அப்படி நம்ம தெரிஞ்சவங்களுக்கும் வருஷமே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். அது போக மீதியை கடைகளில் கொடுத்துருவோம். விவசாயம் பண்ணுறதோட மிகப்பெரிய நன்மை எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும். கண்டிப்பாக எல்லோரும் விவசாயம் பழகணும். நம்ம வீட்டுக்கு தேவையான கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே உற்பத்தி பண்ணிடுவோம். இதில் எந்த விதமான அதிகப்படியான பூச்சிக்கொல்லி மருந்து இந்த மாதிரியாக நிறைய ஸ்ப்ரே பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் சத்தான, ஏன்னா இப்போது நம்ம வாங்குகிற கடைகளில் வாங்குகிற விதைகளுக்கு அவங்க கொடுக்குற மருந்தை அடித்தா மாத்திரம்தான் புழுப்பூச்சிகள்லாம் வராமல் இருக்கும். அதனால் ஒரு சில நேரங்களில் அவங்க கொடுக்குற மருந்தையும் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கூடிய சீக்கிரம் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும். எல்லாருக்குமே இங்கே இயற்கையாக விளைஞ்ச பொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய இப்போ வர்ற தலைமுறைகளோட ஆசை. அப்படி தான் நம்மளும் போய்கிட்டு இருக்கோம். நிறைய பழகிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே, ஒரு 15 வருஷம் பழகினாலும் அதிலேருந்து எல்லாமே எல்லா தொழிலுமே கடல் மாதிரி நிறைய பழகணும். பழகாமல் எந்த ஒரு தொழிலும் செய்யக்கூடாது. இப்போ நம்ம தோட்டத்தில் தான் தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படி நம்ம ஓட்டு போட்ட கையோட அப்பா விதை விட்டுக்கிட்டு இருந்தாப்புல, அதாவது பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள், கொடி வகைகள். ஏன்னா இப்போ வெயில் நேரம் அப்படிங்கிறதுனால சுரைக்காய் இந்த மாதிரியான நீர் காய்கறிகள் நிறைய நம்ம தேவைக்கு மாத்திரம் இல்லாமல் நம்ம கிராமத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க அப்படி டெய்லி ஒரு 100 200 விற்றா கூட சும்மா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அப்பா விவசாயம் மாத்திரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதனால் நம்ம வேலைக்கு போயிடுவோம். அவங்களுடைய கை செலவுக்கும் தேவைக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு அனுப்பிடுவோம். ஒரு 4 மாதத்துக்கு நம்ம வீட்டு தேவைக்கு, அதாவது அப்பா நம்ம வீடு தனியாக 2 வீடு இருந்துச்சு அப்படின்னா 2 வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே நம்ம தோட்டத்திலே கிடச்சிரும். அது போக பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் இதில் இந்த பாத்தி மாதிரி கட்டியிருக்கோம். இதில் ஒரு பாத்தி போட்டோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட 100 கட்டுக்கு மேலேயே வரும். நமக்கு விதைக்கு தேவையானது, அப்புறம் அந்த ஆட்கூலி, அப்புறம் உழவு செலவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும். அதுக்கெல்லாம் நிறைய கை கொடுக்கும். ஒரே பயிராக செய்யாமல் நம்ம காய்கறின்னு போடும்போது நம்ம வீட்டுக்கு தேவையானதும் ஒரு 4-5 காய்கறி வகைகளை பயிர் வைக்கணும். நம்ம கிராமங்கள்லேயே நிறைய கொடுத்துக்கலாம். எல்லாருமே இயற்கையாக விளைஞ்சதை விரும்பி வாங்குவாங்க. நம்ம அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு மருந்தெல்லாம் ரசாயன மருந்துகளும் தெளிக்க மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் இயற்கை விவசாயம் அப்படின்னு தான் இனி வர்ற காலங்களில் பண்ணணும். ஏன்னா இப்போது முழுசாக நம்ம இயற்கை விவசாயம் பண்ணலை. நிறைய கடைகளில் வாங்குகிற விதைகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற மருந்து ஸ்ப்ரே பண்ணால் தான் ஓரளவுக்கு அந்த நோய் பூச்சிகள்லாம் கட்டுப்படும். அதனால் நிறைய நேரம் நம்ம அவங்க கொடுக்குற மருந்து தான் வாங்குகிற ஒரு சூழ்நிலை வரும். அது போக பார்த்திங்கன்னா இப்போ என் பையனையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். இனி வர்ற தலைமுறைகள் கண்டிப்பாக, ஏன்னா இப்போ நம்ம என்ன தான் வேலை பார்த்து எந்த ஒரு பெரிய வேலையில் இருந்தால் கூட நிரந்தரம்னு சொல்ல முடியாது. ஆனால் விவசாயம் நிரந்தரம். ஒரு சில நேரம் இந்த அதிகப்படியான மழை நேரங்களில் இந்த மாதிரியான நேரங்களில் தான் விவசாய வேலைகள் இல்லாமல் இருக்கும். நிறைய விவசாயம் இல்லாமல் உலகமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் இந்த விவசாய வேலைகள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா வேலை இல்லாத சூழ்நிலையில் கூட நமக்கு விவசாயம் கண்டிப்பாக கை கொடுக்கும். நம்ம பார்க்கலாம், நிறைய நீங்கள் ஒரு பஜாருக்கு போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 75% விவசாய பொருட்களை, வண்டி வாகனம் எல்லாமே ஏற்றிட்டு வர்றது எல்லாம் விவசாய பொருட்களாக இருக்கும். விவசாய பணி தான் அதிகமாக இருக்கும். படிப்புக்கேற்ற வேலைகள் நிறைய கிடைச்சாலும் நிறைய படித்தா கூட விவசாயமும் கட்டாயம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அதனால தான் இப்போ நம்ம பையனுக்கு ஒரு 2 வயசு, இப்போயே பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கை குழந்தையாக தான் இருக்கான். பையனையும் கூப்பிட்டு தான் வந்திருக்கோம். பார்த்து பழகணும். இதெல்லாம் என்ன, இதில் ஒரு ஆர்வம். இப்போயே பார்த்திங்க அப்படின்னா மண்வெட்டியெல்லாம் எடுத்தாப்புல அப்படின்னா எடுத்து இந்த மண்ணை அப்பா வெட்டுறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு சில வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாப்புல. இதை இப்படியே நம்ம சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவு ஒரு குறிப்பிட்ட வயசில் தன்னாலேயே விவசாயம் பழகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். விவசாயம் நம்மளை மாத்திரம் இல்லை, நிறைய உயிர்களையும், அதாவது பறவைகள்,
குருவிகள்னு சொல்லிட்டு இப்படி பல உயிர்களையும் காத்துக்கிட்டு இருக்குது விவசாயம்தான். இதில் நம்ம வைக்கிற ஒரு வாழை மரம் கூட ஒரு குருவிக்கு கூடு கட்டவும் அடைக்கலமாக இருக்குது. இதில் முட்டை இருக்கா என்னன்னு தான் தேடி பார்த்தோம். ஏன்னா அதோட நம்ம காய வெட்டும்போது அந்த கூட்டை கலைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முட்டை எதுவும் வைக்கல. விவசாயம் நிறைய கண்டிப்பாக பழகணும். பழகாமல் எந்த வேலை செஞ்சாலும் சரி வராது. நல்ல பழகுங்க. விவசாயம் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா யாரையும் நம்பி யாரும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு பெரிய படிப்பு படித்து எந்த வேலைக்கு போனாலும் விவசாயம் இல்லைன்னா நமக்கு சாப்பாடு இல்லை. இதை நிறைய நம்ம டைலாக் படத்துலையும் சினிமாக்கள்லேயும் பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் சொன்னாங்க. நமக்கு ஒரு சேட்டை சோப்பம் சொல்லுத மாதிரி விவசாயம் காப்போம்னு. அப்படி இல்லாமல் நம்மளும் இறங்கி அதில் உள்ள வேலைகள்லாம் பழகணும். அப்படி வாரத்துக்கு ஒரு நாள் சும்மா இருக்கிற நேரங்களில் அப்படி குடும்பமாக போய் நம்ம நிறைய இயற்கை பானங்கள், இளநீர், பதநீர் அப்படி சொல்லிட்டு இந்த வெயில் நேரத்தில் முன்னால் ஃபுல்லாகவே வீட்டுக்கு போனோம் அப்படின்னாலே யார் வீட்டுக்கு போனாலும் மோர் இந்த மாதிரியான இயற்கை பொருளை தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரியாக இயற்கைக்கு எல்லோரும் மாறணும். எல்லாருமே விவசாயம் பழகணும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் காக்கநல்லூர் விவசாயி.